ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:30 நல்ல ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு சமைக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே வின்டர் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருட்டுக்குள்ளே சமைக்கிறது. ஸோ அப்படியே பழகிக்க ஆரம்பிச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலும் தேங்காய் சட்னியும் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு வந்து புளி சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணலான்னு யோசித்து வச்சாச்சு. ரைஸ் ஒரு பக்கம் வச்சிட்டேன். இங்கே அதிகமாக பக்கத்தில் இருக்க ஷாப்லலாம் கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், மஷ்ரூம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கிடைக்குது. நமக்கு இந்தியன் ஷாப்புக்கு போனால் தான் நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ எவ்ரி வீக்கு போய் வாங்கிட்டு வர முடியல. அதனால நாங்கள் வந்து ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் போயிட்டு வாங்கிட்டு வந்துக்கிறது. அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். குட்டி பையனும் எழுந்துட்டான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் பாத்திரத்தை எடுத்து கொடுத்து சமைடான்னு கொஞ்சம் பூண்டு அள்ளி போட்டுட்டேன். அவன் பாட்டில் சைலண்ட்டாக சமைச்சிட்ருப்பான். நான் கிச்சனில் முடிக்கிற வரைக்கும் அவனும் சமைச்சிட்டே இருப்பான். நான் ஒன்ஸ் முடிச்சிட்டேன்னா என்கிட்ட வந்துடுவான். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பிங்க் பொட்டேட்டோஸ் வந்து நிறையா கிடைக்கிது. நாங்கள் இது வாங்குறது இல்லை. அப்பு ஸ்கூலில் வந்து எவ்ரி வீக் வெஜிடபிள்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ யாருக்கு வேணுமோ ஃப்ரீயாக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சொல்லிட்டோம். பட் வாரம் 1 கிலோ பொட்டேட்டோ, கேரட் 1/2 கிலோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்கு வீட்டிலே வந்து சேர்ந்துக்குது. இதனாலே பொட்டேட்டோ வச்சு நிறைய பண்ணுற மாதிரி ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. பையன் வந்து பொங்கல் சாப்பிட மாட்டான் அப்பு. அதனால் அவனுக்கு ப்ரெட் இருந்தது, மாவும் காலி ஆகிடுச்சு. அதனால் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றான்னு கொடுத்துட்டேன். அவனை வந்து ஸ்கூலுக்கு 8:30க்கு ரெடி பண்ணி அனுப்பிடணும். 9 o'clock ஸ்கூலு. ஆனால் சார் வந்து 8:35, 8:40க்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புவார். புளிக்காய்ச்சல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதில் அப்படியே ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி லன்ச் பேக் பண்ணிவிடுவேன். நான் வந்து இதுக்கு வந்து புளிக்காய்ச்சலுக்கு வந்து அந்த பவுடர் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அரைச்சி வச்சுப்பேன். ஸோ ஒரு 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பவுடர் ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ புளிக்காய்ச்சல் மட்டும் பண்ணிவிட்டு அந்த பவுடரை மசாலாவை ஆட் பண்ணி, ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும்.
அண்ட் மத்தியானத்தை விட இன்னும் கொஞ்சம் நேரம் அது ரைஸில் ஊறி நைட்டெல்லாம் எப்பயாச்சும் மிஞ்சிருச்சுன்னா சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க அப்பா ஃபஸ்ட்டு அவனை போய் விட்டுட்டு ஸ்கூலில் விட்டுட்டு திரும்ப வந்து லன்ச் எடுத்துகிட்டு கிளம்புவாங்க. ஏன்னா அவங்க ஆஃபீஸ் இந்த பக்கம், அப்புக்கு ஸ்கூல் இந்த பக்கம். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸுன்றதுனால அவர் மார்னிங் போய் அவனை விட்டுட்டு வந்துடுவார். நான் மத்தியானம் போய் பிக்கப் பண்ணிப்பேன். எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு 9:20 9:30 ஆகிடுங்க. வேலன் வந்து, அதாவது என் குட்டி பையன் வந்து அப்பா கிட்டேயே கொஞ்சம் சாப்பிட்டுப்பான். அதுக்கப்புறம் நான் ஒரு டைம் என் கூட சேர்ந்து கொஞ்சம் சாப்பிட்டுப்பான். ஸோ இதை சாப்பாடெலாம் ஊட்டிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறமா அவனை குளிக்க வச்சு தூங்க வச்சிடுவேன். அதுக்கப்புறமா அந்த கேப்பில் தான் நான் அந்த வீடியோ கண்டென்ட் ஏதாவது பண்ணுறது, வீடியோ எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவன் தூங்குகிற அந்த 1.5 ஹவர்ஸில் பண்ணுறது தான். குழந்தைய தூங்க வச்சாச்சு. மோஸ்ட்லி வந்து நான் 3:00 மேலே லஞ்செல்லாம் முடிச்சுட்டு சேர்த்து வச்சு பாத்திரம் கழுவிக்கிறது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் கவுண்டர் டாப்லாம் வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நாளாகிடுச்சா, அதனால் சரி அதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அதனால் பாத்திரம்லாம் ஃபஸ்ட்டு கழுவி வச்சுட்டா மிச்ச பிளேஸை க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும்னு பாத்திரம் கழுவுறேன். ஆக்சுவலி இங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஓப்பன் கிச்சன் ஹாலோட அட்டாச்ட் ஆகியிருக்கு எண்டில். நான் வந்து இந்த கிச்சன் வந்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக காட்டுறேன் என்னோடய கிச்சனை. ஸோ பாத்திரம்லாம் கழுவி முடித்தாச்சு. பாத்திரம்லாம் கழுவி முடித்தாதான் பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும், ஒரு நிம்மதியும் இருக்கும் பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு நான் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகணும். அப்போ ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ண போகணும். இங்கே வந்து எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும் எதுவுமே தெரியாது. இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரெயின் ஜாக்கெட் போட்டுட்டு போகணும் அப்போ கூப்பிட போகிறதுக்கு. இங்கே வந்து மார்னிங் எழுந்தோன்னே நான் எது செக் பண்ணுறனோ இல்லையோ வெதர் செக் பண்ணுறேன். ஸோ ஏன்னா நான் வெளியில் போகணும்ல அவனை கூப்பிடுறதுக்கு. மழை இருக்கா இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ரெயின் ஜாக்கெட் போட்டுக்கலாமா இல்லை நார்மல் வின்டர் ஜாக்கெட்டே போட்டுக்கலாமா அப்படின்னு அதெல்லாம் செக் பண்ணிப்பேன். இது தாங்க என்னோடய மார்னிங் ரொட்டீன். இன்னும் ஆஃப்டர்நூனும் ஃபுல்லாக பிஸியாக தான் போகும். 2 பேரையும் சாப்பிட வச்சு அப்படியே ஃபுல் பிஸி தான். 2 குழந்தைங்க இருந்தால் அப்படி தானே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.